வந்தீங்க? இப்பதான் சார் வந்தோம். இப்பதான் நிப்பாட்டிட்டு இப்பதான் வரோம். அப்படியா? பரவாயில்ல. நம்ம திருச்செந்தூர் போயிட்டு உபரி போயிட்டுங்க. நான் காத்தால அதான் சொன்ன பாருங்க, இன்மையில் நன்மை அங்க ஏதோ போயிட்டு வரீங்க. இன்மையில இருந்து நாளைக்கு காலையில. ஓ, காத்தால போகும்போது டெஸ்ட் பண்ணிட்டு போலாம். ஆமா, இங்க பூஜை முடிச்சிட்டுங்க. நைட்டு ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் அபிஷேகம் பார்த்துட்டு முகமெல்லாம் மாறிடுச்சுங்களா? ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் பாருங்க. அப்பையில இருந்து இந்த 8 மாசம் வரைக்கும் வர்றதுக்கே கஷ்டப்பட்டிருக்கோம். வரவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. ஆமா சார், கொஞ்சம் காய்கறி இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் இருக்கு, இங்க கொடுக்கணும்ல. உள்ள கொடுத்துக்கலாங்க. காய்கறி எல்லாம் நீங்க சொல்லியே கொடுங்க. இந்த மாதிரி சொன்னாங்க, வச்சிருப்பாங்க. நவகலச பூஜை ஸ்டார்ட் பண்றேன். ஆமா, நீங்களும் கொஞ்சம் வந்து சாமி கும்பிட்டு போங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. இன்னும் 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அப்படியே வந்துட்டு வாங்க. எல்லாம் சாமி முடிச்சுட்டு அங்க வாங்க. என்னங்க நவக்கிரகம் நம்ம இது பண்ணமே அதெல்லாம் எடுத்துட்டு அதே நாங்க சிலை அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேங்க. அங்க சிலை கொண்டு போய் வச்சிருக்குதுங்கன்னு சொல்லிட்டேன். அப்படிங்களா? சரி, ரொம்ப நல்லது. அதுதான் சொன்னேன். சிலைகள் எல்லாம் மாசமாச்சுன்னா யாரெல்லாம் பூஜிக்கிறாங்களோ அந்த சிலையெல்லாம் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிடுறோம். அங்க போய் பாருங்க, எல்லாம் 10-20 சிலைகள் அங்க வச்சிருக்காங்க. நீங்க சாமி கும்பிட்டு வாங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிடலாம். நைட் வந்துட்டு காத்தால தான் சார் நாங்களுமே. அப்படியா? சரி சரி. உடனே கிளம்ப போறது இல்ல, காத்தால தான் நாங்களும் டச் பண்ணிட்டு வந்தோம். நாங்க இன்மையில் நன்மை தரும் நீங்க சொன்னதுனால அங்க போயிட்டு தான் நாங்க இங்க. அது ரொம்ப நல்லது. அந்த விளக்கு ஒன்று செஞ்சு வச்சுக்கிறேன் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அது பேர் போட்டிருக்கு. அது ரொம்ப மோட்ச தீப விளக்குன்னு சொல்லி அவர் ஐயரு. அது நீங்க யாரு கேட்டாலும் செஞ்சு கொடுக்கலாங்க. நீங்க நிறைய அந்த ஆதரவற்ற பிரேதம் எல்லாம் அடக்கம் பண்றதுனால மோட்ச தெய்வத்துக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கனால நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுங்க இன்மை நன்மைதர் கோயிலுக்குன்னு சொன்னாரு. அதனால அந்த விளக்கு 12 விளக்கா செஞ்சு வச்சிட்டேன். இப்போ அணையாத விளக்கு எரியுது இல்லைங்க? எல்லாத்துக்கும் அந்த புண்ணியம் வருத்துங்க. சரி, நீங்க சாமி